வணக்கம், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். நேற்றுக்கு நம்ம ஒரு ஷார்ட்ஸில் வந்து ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி 2 மினிட்ஸில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1.5 தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஜூஸை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அந்த மிக்சியை வாஷ் பண்ண தண்ணியை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற ஹாஃப் தக்காளியை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு இந்த தக்காளி ஜூஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தக்காளி ரசம் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பர்சன்ஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி கூடவும் கூட்டிக்கோங்க. இந்த தக்காளி ஜூஸில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு புளி தண்ணியும் தக்காளி ஜூஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கூட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜூஸையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், நேற்றுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியிலேருந்து 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ரசத்தை நல்லா சிம்மில் வச்சுருங்க, நல்லா பொங்கி வரட்டும். ரசம் நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்தை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு ரசத்தை இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியோட எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.